கூகுளில் புதுசாக ப்ராஜெக்ட் ஜீனி அப்படிங்கிற ஒரு புது ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஜீனி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளாக நினைக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அதில் அங்கங்கே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஜீனி அப்படி சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஜீனி மூலமாக ஒருத்தங்க அவங்க நினைக்கிற உலகத்தை சும்மா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். உண்மையிலே அவங்க டைப் பண்ணாமல் ஏற்றாப்புல அந்த என்வரன்மெண்ட் உருவாகும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கொடுத்தாலும் சரி, அந்த ஃபோட்டோவை சுற்றி ரியலாக இந்த என்வரன்மெண்ட் உருவாகும் சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஜீனி இந்த ப்ராஜெக்ட் கூகுள் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுந்தர் பிச்சை அவங்களோட எக்ஸ் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீனி 3 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோடைப் வெப் ஆப் மூலமாக இது ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னா கூகுள் ஜெமினியில் இந்த நானோ பனானா அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம டைப் பண்ணுறதை அப்படியே இமேஜாக மாற்றி தரும். அந்த டூலை பயன்படுத்தி ஒரு உலகம் கிரியேட் பண்ணி அந்த உலகத்துக்குள்ளே உங்களை ரியல் வேர்ல்டாக இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஜீனி சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஜீனி ஒரு ஃபவுண்டேஷன் வேர்ல்டு மாடல் சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பிக்சரை கொடுத்தாலோ இல்லைனா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாலோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுவும் ஒரு இன்ட்ராக்டிவ் வேர்ல்டாக கிரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு 2D வேர்ல்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இன்ட்ராக்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் அது தானாக ரெகனைஸ் பண்ணி எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம், எந்த மாதிரியான வழியில் நீங்கள் மூவ் பண்ணலாம், எதில் மூவ் பண்ண முடியாது, எது ஆப்ஸ்டக்கிள், எது ஆக்சுவலாக வழிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இது ஸோ ஏஐக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக கூகுள் 1000 மணிக்கணக்கான கேம்ஸ் எல்லாம் பார்த்து தானாலே என்ன மாதிரியாக வேர்ல்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை இன்ட்ராக்ட் பண்ணுற உலகமாக மாறி தருது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலும் சரி, அதை அப்படியே ரியலாக ஒரு இன்ட்ராக்டிவ் வேர்ல்டாக மாற்றி தரும். குறிப்பாக இது மற்ற ஏஐயாக இருந்தால் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி தரும், அல்ல வீடியோ கிரியேட் பண்ணி தரும். ஆனால் இந்த ஏஐ மூலமாக அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் எங்கே நினச்சாலும் சுற்றலாம். இதில் முக்கியமான விஷயம், கோடிங் உங்களுக்கு தெரியணுங்கிற தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண தெரிஞ்சாலும் போதும். அப்படி இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ண தெரிஞ்சாலும் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு, ஒரு கேம் வேர்ல்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஸோ இது கேமிங்க்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங்க்கு மட்டும் கிடையாது. ஃபியூச்சரில் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம பல விதமான விஷயங்கள் டெவலப் பண்ணுறக்கூடிய அம்சங்களும் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எங்கேயோ இருக்கும், நம்ம ஊரில் நம்ம வீட்டில் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக ஒரு உலகத்தை உங்களால் கற்பனை உலகத்தை உருவாக்க முடியும். இது போக நம்ம சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸையும் உருவாக்குறதுக்கான ஃபீச்சரும் கூட வரவும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எப்படி இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்த உலகத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற கேரக்டர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிசைனும் நம்மளால் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஜீனியில் 2 வகையான கேட்டகரியாக முதல்ல டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குது. ஒன்று உலகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு ஒரு இடமும், ரெண்டாவதாக நம்மளோட கேரக்டர், அதாவது நம்ம ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பாலாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம இந்த கேமில் என்னவா நம்மளை சித்தரிக்கணுமோ அந்த மாதிரியே கேரக்டரையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இது போக ஃபர்ஸ்ட் பர்சனாக தேர்ட் பர்சனாக அப்படிங்கிற டிசைனும் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஷூட்டிங் கேம்லாம் எடுத்துகிட்டு இந்த பிஜிஎம்ஐ மாதிரி கேமில் பிளேயர் முன்னாடி தெரிவாங்க, நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஷூட் பண்ணுறோம் நம்ம முன்னாடி தெரியும் ஸ்க்ரீனில். அதாவது அதை தேர்ட் பர்சன் ஷூட்டர்பாங்க. அதே ஒரிஜினலாகவே நம்ம ரியல் வேர்ல்டு நம்மளை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம உருவம் தெரியாமல் கை கால் மட்டும் தெரிகிற மாதிரி உருவாக்கணும். அது ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். அதே மாதிரியாக ஃபர்ஸ்ட் பர்சன் அல்லது தேர்ட் பர்சனாகவே உங்களை நீங்கள் வடிவமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதுவுமே எல்லாமே ஃபிசிக்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற பிக்சரை கோடிங் பண்ணி அதை எதில் போக முடியும், எதில் போக முடியாது, எந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், என்ன ஆப்ஜெக்ட்டை பிக் பண்ண முடியும், அதை கொண்டு பல விதமான விஷயங்கள் அதுவே டிசைன் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணால் சரி, இல்லைனா அதுலேயே பல விதமான உலகத்தை அவங்க டிசைனும் பண்ணிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளோட கேரக்டர்ஸும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அந்த பிளேயர் எப்படி இருக்காங்களோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வடிவமைக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இனிஷியல் ஒரு டெஸ்டிங்காக தான் அது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரல. ஆனாலும் இது எங்கே ரோல் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்ல மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதுவுமே கூகுளோட அல்ட்ரா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இது கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கூகுளோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கிறவங்க மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மேலும் இந்த வேர்ல்டுக்குள்ளே ஃபுல் நேரத்துலையும் இப்போதைக்கு சுற்ற முடியாது. இப்போதைக்கு 60 செகண்ட்ஸ், அதாவது 1 நிமிஷம் மட்டும் சுற்றுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக போக போக நமக்கு இந்த GTA மாதிரியான கேம்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கேம்ஸ்க்கு மட்டும் தான் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விர்ச்சுவல் ரியாலிட்டி, விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு கண்டிப்பாக இது வரப்போகுது. ஸோ ஃபியூச்சரில் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வாழ்கிறதுக்கோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வாழ்கிற மாதிரியான
விர்ச்சுவல் வேர்ல்டை கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் கேம் கிரியேட்டர்ஸுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த ப்ராஜெக்ட் இருக்க போது. அது மூலமாக அவங்க நினைக்கிற கேம்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கிட முடியும். அதுவுமே எந்த விதமான கோடிங்கும் தேவையில்லை. மேலும் அப்படி கிரியேட் பண்ண வேர்ல்டை வந்து நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்குமே வந்து ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. டெஸ்டிங் முடிச்சு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக டெவலப்பர்ஸுக்கு இது கிடச்சதுக்கப்புறம் அந்த வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக ஒரு கேமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு இது வந்து இப்போதைக்கு உதவ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் இது பண்ணிட்டு இருக்கிறனால லேட்டன்சி இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லா யூசர்ஸுக்கும் கிடச்சி அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்டாக இருக்கும். கேமிங் டெவலப்பர்ஸ்க்கும் அதுபோல் விர்ச்சுவல் வேர்ல்டு கிரியேட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கூகுளோட ப்ராஜெக்ட் ஜீனி பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.